எல்லா காயும் கலந்த காய் எடுத்திருக்கேன். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குயிக்கா வைக்கக்கூடிய சாம்பார் தான் செஞ்சு காட்ட போறேன். என்னடப்பா குயிக்கா சாம்பார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது குக்கர்ல வச்சு காட்ட போறேன். ரொம்ப சுவையா இருக்கும். இந்த சாம்பாரை ஒரு வெஜிடபிள் போறதை விட மிக்சடு வெஜிடபிள், அதாவது கலந்த காய்கறிகள் போட்டு வச்சா அவ்வளவு சுவையா இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். இந்த சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது இப்ப நம்ம அரைக்க போற மசாலா தான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அரை கைப்பிடி தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் சின்னதா ஒரு பீஸ் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயத்தை குழம்புல போட்டிங்கன்னா சில டைம் கரைஞ்சும் கரையாமல இருக்கும். கட்டி பெருங்காயம் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்தாப்புல 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். இது வீட்லயே அரைச்சது. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கலருக்காக காஷ்மீர் மிளகா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடியிலே மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால நான் மஞ்சள் தூள் போடல. உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா தனி மிளகா பொடி மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். அப்ப கூடவே மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. இப்ப இது நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப வாங்க குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப சாம்பார் பண்றதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன், அதுவும் இப்ப இதுலயே போட்டுக்கலாம். உங்களுக்கு சாம்பார் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம எல்லா காயும் கலந்து போட்டு தான் சாம்பார் வைக்க போறோம். ஒரு காய் மட்டும் போட்டா அதுக்கு ஒரு டேஸ்ட். மிக்சடு வெஜிடபிள்ஸ் போடும் போதும் இன்னும் டேஸ்டா இருக்கும். சாம்பாருக்கு என்னெல்லாம் காய் போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இந்த காயும் குக்கர்லயே போட்டுடலாம். நான் காய் எல்லாம் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தேன், அப்பதான் கருப்பாகாம இருக்கும். நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் சாம்பார் பண்ண போறோம், அதனால காய் நான் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன். சின்னதா போட்டிங்கன்னா விசில் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் குழஞ்ச மாதிரி ஆயிடும், காய் இருக்கிறதே தெரியாது. நான் என்னென்ன காயெல்லாம் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சேனக்கிழங்கு, கேரட்டு, வாழைக்காய் போட்டா தோலோட போடுங்க. கத்திரிக்காய் கூட பாருங்க, நான் அப்படியே 2ஆ பிளந்து போட்டிருக்கேன். இல்லைன்னா குக்கர்ல விசில் விடுறதுனால அப்படியே குழஞ்சு போயிடும். உங்களுக்கு என்ன காய் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. சின்னதா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அந்த தண்ணியும் இப்ப இதுலயே ஊத்திக்கலாம். புளி ரொம்ப கம்மியா ஊத்துனுங்க, அப்பதான் சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கும். புளி கம்மியா ஊத்துனீங்கன்னா நீங்க இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் இந்த சாம்பாரை. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதுலயே ஊத்திடலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுங்க, அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. இப்போ சாம்பாரை கூட்டி வச்சுக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவி அப்படியே தண்ணி விடுறேன். நம்ம மசாலா அரைச்சி ஊத்திருக்கோம், பருப்பு போட்டிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும். ரொம்ப புட்டாட்டமும் இருந்தால் நல்லா இருக்காது. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் எங்கெங்க காரம் போடணும் அங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. குழம்பு கூட்டி வச்சாச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்ப குக்கர் மூடிடலாங்க. விசிலும் போட்டாச்சு. அடுப்பு மீடியம் மணல்ல வச்சிருங்க. இப்ப இது 2 விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் நல்லா ஆவி அடங்கட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. குக்கர் விசில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம குழம்பு கொதிக்க விடணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் பருப்பு நைஸ் ஆகக்கூடாது, அங்கங்க பருப்பு தெரியணும். இங்க பாருங்க, பருப்பு தெரியுதா? இப்படி இருக்கணும். அதே மாதிரி காய் குழையாம
இப்படி முழுசாகவும் இருக்கணும். அதுக்கு தான் பெருசாக போட சொன்னேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு கிளறி கொடுத்துட்டு குழம்பு திக்னஸ் உங்களுக்கு ஏத்தாப்புல இருக்கான்னு பாருங்க. உப்பு காரம் புளி பாருங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு கொதி நல்லா வந்துடுச்சு. இப்போ அப்படியே அடுப்பணல் குறைச்சி வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. இப்படி நல்லா கொதிக்கும் போது தான் அந்த சாம்பாரோடைய பச்சை மணம் போகும். அதே மாதிரி புளி குக்கர்ல காயெல்லாம் வேக வைக்கும் போதே ஊத்திடுங்க. ஏன்னா அப்பயே ஊத்துனாதான் இந்த காயெல்லாம் விரைச்சிக்கிட்டு குழையாம இருக்கும். இந்த சாம்பார் இப்படியே கொதிச்சிட்டு இருக்குங்க. அதுக்குள்ள இதுக்கு நம்ம தாளிப்பு பக்கத்து அடுப்புல ரெடி பண்ணிக்கலாம். இப்ப சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் முழு மிளகு போட்டுக்கலாம். 4 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 2 அப்படியே முழுசா போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொடுங்க. காஞ்ச மிளகா போடுறது ஒரு டேஸ்ட்டுக்காக தாங்க. பூண்டு போடுறதும் ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டா போடுங்க. பட் நான் ஏன் இப்படி செய்யறேன்னா, இந்த மாதிரி பூண்டு போட்டு செய்யும் போதும் சாம்பார் நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். பாருங்க பூண்டு நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு ஆனா போதும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம பெருங்காயம் போட்டோம். காய் வேக வைக்கும் போது பெருங்காயம் போடாதவங்க இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இந்த மிளகாய் பொடி போடுறது காரத்துக்காக இல்லைங்க, சாம்பாருக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். இப்போ தாளிப்பை சாம்பாரில் கொட்டிடலாம். கைக்கு எவ்வளோ கொத்தமல்லி தழை கிடைக்குதோ அவ்வளோ போடுங்க. கொத்தமல்லி தழை எவ்வளோ போட்டாலும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அடுப்பணல் கம்மியாகவே தான் இருக்குது. இன்னும் இங்கே பாருங்கள் நல்லா அப்படியே கொதிச்சு வருது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி கொடுங்க. காய் உடைக்கக்கூடாது. வா, அப்படியே விசில் வந்தப்போ ஒரு மனம் வந்தது பாருங்க, அவ்வளோ சூப்பராக வந்தது. இப்போ அடிக்கிற மனம் அதுக்கு மேலே டபுளாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார். அதே மாதிரி டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், நீங்கள் சாதத்துக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. மணக்க நம்ம ஸ்பெஷல் அதுவும் குயிக் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். குயிக் குக்கர் சாம்பார் ரெடி. சூப்பராக நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். எல்லா விதமான காயும் போட்டு நம்ம சாம்பார் வச்சுருக்கோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆஹா, இந்த காயை ஒன்று ஒன்று பார்க்கும்போது அம்புட்டு அழகாக இருக்குது. காய் பெருசாக போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும்னு ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, செம்ம சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம். வாவ், நல்ல வாசனையாக இருக்கு. அந்த பரங்கிக்காய்க்கு லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்குல்ல, அது தெரியுது. ஹோட்டலில் சாம்பார் வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க, நல்ல வாசனையாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு அரைச்சி ஊற்றினால ஒரு மசாலா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், பட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ காயோடு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இது சேனக்கிழங்கு. எம்மியாக இருக்குங்க. நான் சொன்னேன்ல இந்த பருப்பு அப்படியே இருக்கணும், அதுதான் டேஸ்ட்டுன்னு. நம்ம அரைச்ச மசாலா நல்லா திக்னஸ் கொடுக்கும். இந்த பருப்பு அங்கங்கே 1-2 தெரியணும். நீங்கள் இதே மாதிரி காய் வணக்கிட்டு கூட செய்யலாம், அது இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு குயிக்காக ஒரு சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி எல்லா காயும் போட்டு தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படியும் செய்யலாங்கிறதா உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஏதாவது ஒரு வெஜிடபிள் போட்டு கூட இதே மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் வைக்கும் போது நான் என்னென்ன டிப்ஸ் சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் இதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். 2 விசில் மட்டும் விடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா காயெல்லாம் ரொம்ப குழஞ்சிட்டு டேஸ்டே இருக்காது. அதே மாதிரி விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷமாவது நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போதான் அந்த குழம்புக்கு பச்சை மணம் இல்லாமல் இருக்கும். குக்கரில் எப்படி ஃபாஸ்ட்டாக சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு கற்றுட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சங்கீதா பிள்ளை சூப்பரா செஞ்சிருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும். நம்ம புதுசா ஓபன் பண்ண சேனல் நேம் சங்கீதா டீம். ப்ளீஸ் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை எனக்கு 2 சேனலுக்குமே தாங்க. இந்த புதுசா ஓபன் பண்ண சங்கீதா டீம் சேனல் நான் ஒரு நல்ல பர்பஸ்க்காக ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.